Good evening, students. So last time நம்ம number system பார்த்தோமா Friday. ஓகேவா? So அதோட continuation பார்க்கலாம். இப்போ நம்ம number systemல divisibility rules பார்த்தோம். கரெக்டா? ஸோ இதுல ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப் டு எது வரைக்கும் எழுதியிருக்கீங்க? யாராச்சும் சேட்ல சொல்லுங்க. டிவிசிபிலிட்டி ரூல் அப் டு எது வரைக்கும் எழுதியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அட்டென்ட் பண்ணவங்க. ஞாபகம் இருக்கா? ஓகே. 7 வரைக்கும் பார்த்தோமா? சரி, அதோட ரிவைஸ் பண்ணிடலாம். ஓகேவா? So 2. So divisibility rule 2 என்னது? லாஸ்ட் டிஜிட், அதாவது யூனிட் டிஜிட் வந்து நமக்கு என்னவா இருக்கணும்? ஈவன் நம்பர்ஸா இருக்கணும். கரெக்டா? ஸோ அப்போ 2க்கு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் டிஜிட் மஸ்ட் பி என்னவா இருக்கணும்? 0. ஓகேவா? நெக்ஸ்ட் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பரோட சம் ஆஃப் டிஜிட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணும். ஓகேவா? சம் ஆஃப் ஆல் த டிஜிட்ஸ் இன் நம்பர் in a நம்பர். ஓகேவா? அந்த நம்பர் எதால டிவைட் ஆகணும்? 3 ஆல டிவைட் ஆகணும். கரெக்டா? தென் 4 வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கிற நம்பரோட லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் ஆஃப் அ நம்பர் டிவைடட் பை என்னது? 4 ஆல டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பரே உங்களுக்கு எதால டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம்? 4 ஆல டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ 5க்கு லாஸ்ட் டிஜிட் ஒன்று 0வா இருக்கணும், அப்படி இல்லைன்னா என்னவா இருக்கணும்? 5ஆ இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் 6க்கு என்னது? போத் 2 and 3 ரூல்ஸ். ஸோ அதாவது இந்த செகண்ட் ரூலும் தேர்ட் ரூலும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது எதாலையும் டிவைட் ஆகும்னு அர்த்தம்? 6ஆல டிவைட் ஆகும்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் 7. ஸோ 7 பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கிற நம்பரோட லாஸ்ட் டிஜிட் என்ன பண்ணும் அப்படின்னா 2ஆல மல்டிப்ளை பண்ணும். கரெக்டா? ஸோ இது மட்டும் எழுதலைன்னா எழுதிக்கோங்க. சரியா? subtract twice the last digit from the number formed by remaining digits. ஸோ இதுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு நம்பர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 651. ஸோ இந்த 651ன்றது 7ஆல டிவைட் ஆகுதா அப்படின்னு இது இந்த மாதிரி 3 டிஜிட்ஸ் தான் ஈஸி, அப்படியே கேன்சல் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? பட் இருந்தாலும் ரொம்ப பெரிய நம்பர் 4 டிஜிட்ஸ் 5 டிஜிட்ஸ் போச்சுன்னா நீங்க இந்த ரூல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது எழுதியிருக்கேன். ஸோ 651. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? சப்ராக்ட்
twice the last digit. So twice the last digit na இதை வந்து 2 ஆல multiply பண்ணணும்னு அர்த்தம். So 1 into 2 என்னது 2 from the number. ஓகேவா, ரிமைனிங் டிஜிட்ஸோட நம்ம என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணோம். ஸோ 65ல 2 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 63. ஸோ 63 7ஆல டிவைட் ஆகுமா, ஆகும். 9 7s are 63. அப்போ 651 என்ன எதால டிவைட் ஆகும், 7ஆல டிவைட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, 7 மட்டும் இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி வரும். அதாவது 7 13 70. ஓகேவா, ஸோ இதெல்லாம் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும். ஓகேவா, இப்போ இதுவே 4 டிஜிட்ஸ்ல பாருங்க, 3829. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், 9 2ஆல மல்டிப்ளை பண்ணோம். கரெக்டா, ஸோ என்னது 9 2s are 18. ஸோ அந்த 18 எதால மைனஸ் பண்ணோம், இந்த 82ல மைனஸ் பண்ணோம். அப்போ என்ன கிடைக்கும், 4. ஸோ இங்க 7 ஆயிரும், 6 3. அடுத்தது அதே மாதிரி, ஸோ லாஸ்ட் டிஜிட் 4 எதால மல்டிப்ளை பண்ணோம், 2ஆல மல்டிப்ளை பண்ணி ரிமைனிங் மைனஸ் பண்ணோம். ஸோ 8. ஓகேவா, ஸோ அப்போ என்ன கிடைக்கும், 28. ஸோ 28 7ஆல டிவைட் ஆகுமா, ஸோ 7 4s are 28. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி டிவைட் ஆச்சு அப்படின்னா அது எதால எதால டிவிசிபிள்னு சொல்லணும், 7ஆல. ஓகேவா, ஸோ இப்போ இதுவே 4 5 3 2. இப்போ இது பாருங்க, ஸோ ஃபர்ஸ்ட் 2 2s are 4, மைனஸ் பண்ணீங்கன்னா 9 4 4. அதே மாதிரி 9 2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 18. ஸோ மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும், 6 26 வரும். கரெக்டா, இப்போ 26 7ஆல டிவைட் ஆகுமா, ஆகாது. ஓகேவா, அப்போ இந்த நம்பரும் எதால டிவைட் ஆகாது, 7ஆல டிவைட் ஆகாதுன்னு அர்த்தம். ஓகேவா, காப்பி பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணிக்கோங்க, அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட் போலாமா, நெக்ஸ்ட் லாஸ்ட் 3 டிஜிட்ஸ், சாரி 8th ஒன். ஓகேவா, ஸோ 8க்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் ஆஃப் அ நம்பர் டிவைடட் பை 8. ஸோ அது வந்து எத்தனை டிஜிட்டா வேணாலும் இருக்கலாம். ஓகேவா, பட் ஆனால் 8ஆல டிவைட் ஆகுதான்றது நம்ம எதில் பார்த்தா போதும், 8 டேபிள்ஸ்ல போட்டா போதும். ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 3 7 2 8. இப்போ இந்த நம்பர் வந்து நம்ம 8ஆல டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும், லாஸ்ட் 2 டிஜிட் 3 டிஜிட்ஸ் மட்டும் பார்க்கணும். ஸோ 7 28. ஸோ எத்தனை டைம்ஸ் வரும், 9 டைம்ஸ் வருமா, ஸோ 9 டைம்ஸ் இது 1 டைம்ஸ். கரெக்டா, அப்போ 728 எதால டிவைட் ஆகுது, 8ஆல டிவைட் ஆச்சுன்னா இந்த நம்பரும் எதால டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம், 8ஆல டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா, நெக்ஸ்ட் 9. ஸோ 9க்கும் 3க்கும் அதே கான்செப்ட் தான், அதே தான். ஓகேவா, சம் ஆஃப் all the digits of a number
ஸோ டிவைடட் பை 9. அதாவது அங்க எப்படி 3 பார்த்தோமோ அதே மாதிரிதான். ஸோ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா அது எதால டிவைட் ஆகணும்? 9ஆல டிவைட் ஆகணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 7 2 3 1 2 இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த டிஜிட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணா அது நம்மளுக்கு என்ன வரணும்? 9 டேபிள் வரணும். ஸோ 7 + 2 9, அதுக்கப்புறமா 10 13 16 18. ஸோ நான் 18 அப்படின்றது 9 டேபிள் போகுமா? ஸோ அதெல்லாம் ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அது எத்தனை டிஜிட்ஸ் கொடுத்துருந்தாலும் அது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா 9ஆல டிவைட் ஆகணும். அதே மாதிரி 729. ஸோ 7 + 2 9, 9 + 9 18. ஸோ இதுவும் இதால டிவைட் ஆகும், 9ஆல டிவைட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் 10. ஸோ 10க்கு லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கணும்? கம்பல்சரி 0வா இருக்கணும். ஓகேவா? ஸோ மஸ்ட் பி 0. அது எத்தனை 0வா இருந்தாலும் பரவாயில்ல, பட் ஆனால் 0ல முடிஞ்சா மட்டும்தான் அது எதால டிவைட் ஆகும்? 10ஆல டிவைட் ஆகும். ஓகேவா? இதுவரை காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 11 பார்க்கலாம். நெக்ஸ்ட் 11. ஸோ 11க்கு எழுதிக்கோங்க, சொல்லித்தரேன். ஓகேவா? த டிஃபரன்ஸ் பிட்வீன் sum of odd and even place digits is equal to 0 or multiple of 11. ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. 2 1 7 3 8 2. ஓகேவா? இப்போ இந்த நம்பர்ல என்ன சொல்றாங்க? த டிஃபரன்ஸ் பிட்வீன் சம்னா டோட்டல். ஓகேவா? சம் ஆஃப் ஆட் அண்ட் ஈவன் பிளேஸ். ஸோ இந்த ஆட் அண்ட் ஈவன் பிளேஸ் எங்கேருந்து போகணும்னா ஃப்ரம் ரைட்ல இருந்தா போகணும். ஓகேவா? ஸோ ஆட், ஸோ இங்கேருந்து இந்த நம்பர் இருக்கா? ஸோ 3 8 1. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் டோட்டல் பண்ணிக்கணும். ஸோ 1 + 3 + 2 என்னது? 6. அடுத்தது அதே மாதிரி ஈவன் பிளேஸ் 8 7 2. ஸோ அப்போ என்ன வரும்? 70. கரெக்டா? ஸோ 2 + 7 + 8 70. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணோம்? மைனஸ் பண்ணோம், டிஃபரன்ஸ். ஸோ 17 - 6. ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு?
11. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, either 0 or multiple of 11 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுலயே இன்னொரு கொஸ்டின் 322 432. இப்போ இதுல பாருங்க அதே தான். ஸோ இங்க இருந்தா எடுக்கணும். ஓகேவா? ஸோ 2 4 2. ஸோ 4 + 4 என்னது 8. அதே மாதிரி 3 + 2 5. 5 + 3 8. ஸோ 8 - 8 நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 0. ஸோ எய்தர் 0 கிடைக்கணும், அப்படி இல்லைன்னா 11 வரணும். ஓகேவா? ஆர் 11ஓட மல்டிபிள்ஸ் 22 33 அது வந்தாலும் கரெக்டு தான் மைனஸ் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து 11ஓட ரூல். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸோ இதுக்கப்புறம் வர நம்பர்ஸ், அதாவது வர ஈவன் நம்பர்ஸோ இல்லை இந்த மாதிரி மல்டிபிள் டேபிள்ஸில் வர்றதோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த டேபிள் பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 72ன்னு கேட்பாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 72? அதாவது 72ஆல வகுப்படுற நம்பர் எந்த நம்பர்னு கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து இதுக்கு தனியாக ரூல் கிடையாது. நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 72 பிரிச்சிடணும். ஸோ 72 எந்த டேபிள் வரும், 9 8 72ன்னு படிச்சிருக்கோமா? அப்போ 9th கண்டிஷன் போட்டு பார்க்கணும், 8ஓட கண்டிஷன் போட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த நம்பர் எதால டிவைட் ஆகும்னு அர்த்தம், 72ஆல டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் அதே மாதிரி இப்போ 12 வந்துச்சுன்னா 4 × 3 அந்த மாதிரி போட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதுல இன்னும் 2 நம்பர் இருக்கு. ஸோ அது என்னென்ன நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா, பிரைம் நம்பர்ல ஃபர்ஸ்ட் 13. ஓகேவா? ஸோ 13க்கு எழுதிக்கோங்க. ஆடிங். ஸோ நம்ம எப்படி 7க்கு சப்ராக்ட் பார்த்தோம்ல, ஸோ இது வந்து ஆடு. ஓகேவா? ஆடிங் 4 டைம்ஸ் the last digit to the number formed by the remaining digits. Is divisible by 13. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் 1326. இப்போ பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆடிங் 4 டைம்ஸ் த லாஸ்ட் டிஜிட். அதாவது அங்க சப்ராக்ட் பண்ண மாதிரி இங்க ஆட் பண்ணோம். இதை அங்க வந்து 7 வந்து ரெண்டால மல்டிப்ளை பண்ணோமா, இங்க எதால மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க 4 டைம்ஸ். அப்போனா 4ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற டிஜிட் கூட என்ன பண்ணோம், ஆட் பண்ணோம். ஸோ 6 4s are என்னது 24. ஸோ அப்போ என்ன வரும் 6 5 1. ஸோ எகெயின் இப்போவும் தெரில அப்படின்னா திரும்பவும் என்ன பண்ணோம் அதே மாதிரி. ஸோ 6 எகெயின் 6 × 4 என்னது 24. ஸோ 24 ஆட் பண்ணும். அப்போ என்ன வரும் 39. ஸோ 39 அப்படின்றது
13ல எத்தனை டைம்ஸ் 3 டைம்ஸ் ஓகேவா ஸோ அப்போ இந்த நம்பர் எதால டிவைட் ஆகும்னு அர்த்தம் 13ஆல டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம் புரிஞ்சுதா இதேதான் 17 அவ்வளவுதான் இதான் லாஸ்ட் ஒன் ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க 17 the difference between 5 times the last digit to the number formed by the remaining digits ஓகேவா ஸோ அப்படி ஃபார்ம் ஆகிற நம்பர் எய்தர் மஸ்ட் பி 0 ஆர் divisible by 17 17ஆல டிவைட் ஆகிற நம்பரா இருக்கணும் ஓகேவா இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் 221 இப்போ பாருங்க இப்போ இந்த நம்பர்ல நம்ம என்ன பண்ணோம் டிஃபரன்ஸ் பிட்வீன் 5 டைம்ஸ் த லாஸ்ட் டிஜிட் அப்போ லாஸ்ட்ல இருக்கிற டிஜிட் என்ன பண்ணோம் 5ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த நம்பர் என்ன பண்ணோம் ரிமைனிங் டிஜிட்ஸால மைனஸ் பண்ணும் ஸோ 1 5s are 5 ஸோ 22ல 5% என்னது 17 ஸோ 17 வந்துருச்சா ஸோ அப்போ 221 எதால டிவைட் ஆகும் 17ஆல டிவைட் ஆகும் ஓகேவா காப்பி பண்ணிக்கோங்க ஸோ இதோட இந்த டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் வந்து முடிஞ்சு சரியா காப்பி பண்ணியாச்சா
இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த சம் பாருங்க. whether 1440 is divisible by 15. ஸோ இது வந்து 15ஆல டிவைட் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் நம்ம 15 பிரிக்கணும். கரெக்டா? ஸோ 15 எப்படி பிரிக்கலாம்? 5 3s are 15 பிரிக்கலாமா? இப்போ இந்த ரெண்டு ரூலுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா டிவைட் ஆகும்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா இல்லைன்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ இப்போ ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். 5. ஸோ 5ஓட ரூல் என்னது? லாஸ்ட் டிஜிட் 0வா இருக்கணும், அப்படி இல்லைன்னா 5ஆ இருக்கணும். ஸோ நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு? 0 இருக்கா? ஸோ இது ஓகே. அடுத்து 3க்கு என்ன சொல்லியிருக்காங்க? எல்லாத்தையும் ஆட் பண்ணா வர நம்பர் நமக்கு எதால டிவைட் ஆகணும்? 3ஆல. ஸோ 1 + 4 5, 5 + 4 9. ஸோ 9 3 டேபிள் வருமா? வரும். ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இது எதால டிவைட் ஆகும்னு அர்த்தம்? 15ஆலையும் டிவைட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியான சம்மு. சரியா? இப்போ இதுவே இது நீங்க செக் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். 10032 is divisible by 12. ஓகேவா? ரைட்டா ராங்கா சொல்லுங்க பார்ப்போம். ஸோ 12ன்றப்போ ரெண்டா பிரிக்கணும். கரெக்டா? 4 3s are 12. ஸோ 4னா என்னது? லாஸ்ட் 2 டிஜிட். ஸோ லாஸ்ட் 2 டிஜிட் வருமா? 8 32. ஸோ டிவைட் ஆகுது. அடுத்து 3. 3யோட கண்டிஷன் என்னது? எல்லாத்தையும் ஆட் பண்ணா அது எதால டிவைட் ஆகணும்? 3ஆல டிவைட் ஆகணும். ஸோ 3 + 2 5, 5 + 1 6. ஸோ 6 3 டேபிள்ல வருமா? வரும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த நம்பர் எதால டிவைட் ஆகும்? 12ஆல டிவைட் ஆகும். புரிஞ்சா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின்ஸ். ஓகேவா? இப்போ இதுவே நம்ம கொஞ்சம் கஷ்டமா பார்க்கும்பொழுது இப்போ இந்த சம் பாருங்க. If the 9-digit number என்ன நம்பர்னா 807x9y6z8 ஓகேவா? is divisible by 99. அவனே சொல்லிட்டான். ஸோ இந்த நம்பர் எதால டிவைட் ஆகுதான்? 99ஆல டிவைட் ஆகுதான். தென் ஃபைண்ட் x plus y plus z. ஸோ x plus y plus z ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? இந்த 99 பிரிக்கணும். ஸோ 99 பிரிச்சா என்ன ஆகும்? உங்களுக்கு 9 × 11. கரெக்டா? ஸோ இப்போ நம்ம எதால டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். 9ஆல டிவைட் ஆகுதா அப்படின்றது நம்ம எப்படி செக் பண்ணோம்? ஆட் பண்ணா அது எந்த டேபிள்ல வரணும்? 9 டேபிள்ல வரணும். கரெக்டா? சரி ஓகே. ஸோ இப்போ போட்டு ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணி பார்த்துடலாமா? 8 + 0 + 7 + x + 9 +
y plus 6 plus z plus 8. ஸோ இந்த x, y, zலாம் அப்படியே தனியா வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ரிமைனிங் இருக்கிறதுலாம் ஆட் பண்ணா என்ன வருது? 4, 30, 38. கரெக்டா? ஸோ 38 plus x plus y plus z. கரெக்டா? ஸோ இப்போ இந்த 3 வேல்யூ தெரியாது, இது அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? பட் ஆனா 9 டேபிள்ஸ்ல பார்க்கும்போது என்ன வரும்? 4 9s are 36. ஸோ இது அடுத்து 38 இருக்கு. அப்போ என்னென்ன ஆப்ஷன் இருக்கு? ஒன்று, இதோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வரணும்? 45 வரணும். கரெக்டா? சாரி, மொத்தமா பார்த்தீங்க அப்படின்னா எதர் ஆட் பண்ணும்போது 45 வரலாம், இல்லைன்னா 56 வரலாம். ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும். தென் இதுல இருந்து நம்ம என்ன பண்ணோம்? மைனஸ் பண்ணோம். ஓகேவா? பட் ஆனா இதுதான் அப்படின்றது தெரியாது, அதனால இது அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? அடுத்தது எதால போட்டு பார்க்கணும்? 11. கரெக்டா? இப்ப பாருங்க, அதுவே இங்கிருந்து வரலாமா? ஸோ 11க்கு வரும்பொழுது எதெல்லாம் ஆட் பண்ற மாதிரி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆட் பிளேஸ் ஆட் பண்ணும். 8 plus 6 plus 9 then 7 plus 8. ஓகேவா? ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணாலே என்னதான் வரும்? 38 தான் வரும். ஓகேவா? ஸோ ரிமைனிங் நம்மளுக்கு என்னென்னலாம் வருது? ஈவன்ல என்னென்ன இருக்கு? Z, Y, X, 0. ஸோ ஜீரோக்கு வேல்யூ கிடையாது. ஸோ அதனால அப்படி இருக்கட்டும். ஸோ இட்ஸ் நியர்பை Z plus Y plus X. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு நம்பருக்குமான டிஃபரன்ஸ் ஒன்று, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? 38 கிடைக்கணும். ஓகேவா? அப்படி இல்லைன்னா வேற நம்பர் வந்துச்சுன்னா அந்த நம்பர்ல இருந்து 38 மைனஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு அது எதால டிவைட் ஆகணும்? 11ஓட டிவைட் ஆகணும், இல்லைன்னா 11ஓட மல்டிபிள்ஸா இருக்கணும். ஓகேவா? இப்ப பாருங்க, இப்போ ஆப்ஷன்ஸுக்கு போலாம். ஓகேவா? நான் ஆப்ஷன் எழுதி போடுறேன், நீங்க அதுல இருந்து கண்டுபிடிச்சு சொல்லுங்க எந்த ஆப்ஷன் வரும்னு சொல்லிட்டு. 25, 7, 16, 21. இப்போ இந்த ரெண்டு கான்செப்டும் புரிஞ்சிச்சா? ஸோ இதுல இருந்து நீங்க ஆப்ஷன்ல இருந்து செலக்ட் பண்ணி சொல்லுங்க எந்த ஆப்ஷன் சூட் ஆகும்னு சொல்லிட்டு. ரெண்டு கண்டிஷன். ஒன்று, நீங்க இதுல சப்ஸ்டியூட் பண்ற ஆப்ஷன் வந்து இது கூட 38 கூட ஆட் பண்ணும் பொழுது 9 டேபிள்ல போகணும். அதே மாதிரி இங்க அதே அதே நம்பரை நீங்க இங்க சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒன்று நமக்கு 11ஓட மல்டிபிள்ஸ் வரணும், இல்லைன்னா 0 வராது. ஸோ கண்டிப்பா 11ஓட மல்டிபிள்ஸா வரணும். ஓகேவா? ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஸோ ரெண்டுலையுமே வர மாதிரி எந்த நம்பர் இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். புரிஞ்சுதா? 7ஆ? சரி, 7. ஓகே, 7 போட்டீங்கன்னா என்ன வரும்? 45 வரும். இங்க 7ல மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 31 தானே வரும். 31 எப்படி 11 டேபிள்ல போகும்? ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும்.
16 கரெக்ட். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, நான் இங்க போடுறேன் 38 16 ஆட் பண்ணும்போது என்ன வரும்? 54. ஸோ 54 நான் தான் இங்க மாத்தி போட்டேனா? 54. ஸோ 54ன்றது 9 டேபிள்ல போகுமா? ஓகேவா? அதே மாதிரி இப்போ 38ல இருந்து 16 என்ன பண்ணும்? மைனஸ் பண்ணும். ஸோ 2 2. ஸோ 22. 22ன்றது 11 டேபிள்ஸ்ல வருமா? வரும். பேலன்ஸ் நீங்க எது போட்டாலும் வராது. இப்போ 38ல 25 போட்டிங்கன்னா 13 வரும், வராது. அதே மாதிரி 7 போட்டா இங்க வரும், பட் இதுல வராது. ஓகேவா? 21 போட்டீங்க அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு? 17 வரும். ஸோ இது வரும், சாரி, இங்க 21 ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்? 59 வரும், வராது. ஓகேவா? ஸோ ஆன்சர் இதுதான் கரெக்ட், 16 தான் கரெக்ட். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் கொஞ்சம் ஈஸி தான், சரியா? நீங்களே ட்ரை பண்ணுங்க, போடலாம். If the number x 4 5 6 2, ஓகேவா, is divisible by 9, then x is equal to what? ஓகேவா? அப்போ x ஓட வேல்யூ என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் வச்சு தான் போட்டு பார்க்கணும். 4 3 2 1. ஓகேவா? போட்ட ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ரொம்ப ஈஸி தான். வெரி குட், 1 கரெக்ட். ஸோ 9ஆல டிவைட் ஆகணும்னா என்ன பண்ணணும்? நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்கணும். ஆட் பண்ணி வர நம்பர் 9ஆல டிவைட் ஆகணும், கரெக்டா? ஸோ அப்போ இதை ஆட் பண்ண ஒன்றும் 6 + 4 10 15 17. ஸோ நமக்கு 17 வருது. ஸோ 17 கூட எதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 9 டேபிள்ஸ் வரும்? 1 18, கரெக்டா? ஸோ அதனால ஆன்சர் என்னது? 1. சரியா? நெக்ஸ்ட் சம். கொஷின் வந்து ஆப்ஷன்ல இருந்து போகணும். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 12? ஓகேவா? ஸோ கொஷின் என்னன்னா எது வந்து 12ஆல டிவைட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆப்ஷன் எழுதிக்கோங்க. 2 8 5 4 4. ஆப்ஷன் பி 1 4 6 3 2. ஆப்ஷன் சி 5 7 8 1 6. ஆப்ஷன் டி
43688. இது 1 சரியா? இது போட்டு எந்த ஆப்ஷன் சொல்லுங்க? 12. ஸோ 12ன்றப்போ 4ஆல டிவைட் ஆகணும் ப்ளஸ் 3ஆலையும் டிவைட் ஆகணும். இருக்கிற எல்லாமே 4ஆல டிவைட் ஆகும். அப்படின்னா ஆட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். வெரி குட். ஆப்ஷன் சி கரெக்ட். எல்லாருக்குமே ஆன்சர் வருதா பாருங்க. வெரி குட். நெக்ஸ்ட் சம். லெவன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் நான் இங்கே எழுதி போடுறேன். ஸோ இதே மாதிரி ஆப்ஷன்ல இருந்து கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை 11. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 16461. 16461. Option B 1341. C 325182. Option D 3178. போட்ட ஆன்சர் சொல்லுங்க போகும். ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். ஸோ தெரிஞ்சதா எப்படி டிவைட் பண்ணுன்றது?
நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் கொஸ்டின் இந்த மாடல்ல 77 ஓகேவா. ஸோ கொஸ்டின் வந்து இதோ ஆப்ஷன்ல தான் போகணும். 77. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 6993. நெக்ஸ்ட் 9933. ஆப்ஷன் சி 9977. Nine six nine three. இது சொல்லுங்க பாப்போம். ஆப்ஷன் பி கரெக்ட். ஸோ இதுல 7 வருதா, 7 into 11 வரும் ஓகேவா. ஸோ 7ஓட இது சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்க்கலாமா. எல்லாருக்கும் வந்துச்சா? சரி இது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இதுல இந்த ரெண்டு ஆப்ஷனும் விட்டுலாம். ஏன்னா 9+3 9+6 அப்போ என்ன வராது, 11 வராது. அதே மாதிரி இங்க பாருங்க 9+3 12 9+3 12. ஸோ இந்த ஆப்ஷன் வர சான்ஸ் இருக்கு. சேம் 9+17 9+17 இது வரவும் சான்ஸ் இருக்கு, இதுவும் வராது. ஸோ அப்போ மொத்தமே ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன்ல 7 போட்டு பார்க்கணும். ஸோ 9933 கொடுத்துருக்காங்க கரெக்டா. ஸோ அப்போ இந்த 3 நம்ம எதால மல்டிப்ளை பண்ணோம் 2. ஸோ என்ன வரும், 3 2s are 6 ஓகேவா. ஸோ மைனஸ் பண்ணீங்கன்னா 7 8 9. எகெயின் நம்மளுக்கு தெரியலனா இதையும் 2ஆல என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ் பண்ணா என்ன வரும் 4
8. ஓகேவா? ஸோ 84 அப்படின்றது 1 7s are 7, 2 7s are 12 7s are 84. ஓகேவா? தென் ஒருவேளை தெரிலனா இதையும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4 2s are 8. ஸோ 8ல 8 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 0. ஓகேவா? ஸோ அப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபேக்டரைசேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் மெத்தட் எழுதிக்கோங்க. prime prime factorization. ஓகேவா? ஸோ ஒரு நம்பரை நம்ம அப் டு பிரைம் நம்பர் வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபேக்டரைஸ் பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இது எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 12 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணோம்? 12 வந்து அப் டு பிரைம் நம்பர் வரைக்கும் பிரிக்கணும். ஸோ இது எப்படி பிரிக்கலாம்? 4 3s are 12 பிரிக்கலாமா? ஆர் 6 2s are 12 எப்படி வேணாலும் பிரிக்கலாம். ஓகேவா? பட் அட் லாஸ்ட் எல்லாமே ஒரே நம்பர்ஸ் தான் வரும். ஏன் 4 எப்படி பிரிக்கலாம்? 2 into 2ன்னு பிரிக்கலாமா? எகெயின் 3 அப்படியே தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கு கூட என்ன ஆட் ஆகும்னா 1. ஸோ 2 2ன்னு எழுதலாம், 1 into 2ன்னு எழுதலாம். கரெக்டா? அதே தான். ஸோ இங்கேயும் 1 into 2. தென் அதே மாதிரி 3 எப்படி எழுதலாம்? 1 into 3. ஓகேவா? ஸோ இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். தென் இதை கடைசியில் நம்ம எப்படி இதை கொண்டு வரணும் அப்படின்னா 2 2 எத்தனை இருக்கு? 2 இருக்கா? ஸோ அதனால இது நான் என்னென்னு எழுதிக்கிறேன்? 2 ஸ்கொயர் இன்டூ 3. ஸோ இந்த 1 போட்டாலும் போடலனாலும் ஒன்று தான். பட் ஒருவேளை இதில் கவுண்ட் கேட்டாங்கன்னா மட்டும் 1 ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஒரு குறிப்பிட்ட நம்பர், இது நான் இப்போ உங்களுக்கு இது வந்து சின்ன நம்பராக எடுத்திருக்கேன். ஓகேவா? ஒரு நம்பரை கொடுத்துட்டு அதோட ப்ரைம் ஃபேக்டர் என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன பண்ணா நம்ம இந்த மாதிரி பிரிக்கணும். ஓகேவா? ஸோ இதையே இன்னொரு மெத்தட்ல எப்படி போடலாம்னா இந்த மாதிரி போடலாம். ஓகேவா? ஸோ ஸ்கூல்ஸ்ல படிக்கிற மாதிரி. ஸோ 12ன்றது 2, எகெயின் 6. எப்பவுமே இந்த மாதிரி வகுத்தல் டைப்ல போடும்போது சின்ன நம்பர்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். ஓகேவா? இட் மீன்ஸ் அது வந்து ஒரு ப்ரைம் நம்பரா இருக்கணும். அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இங்க என்ன வரும்? 3, எகெயின் 2, 1. ஓகேவா? ஸோ அதே தானே வந்துச்சு. ஸோ என்ன வரும்? 2 ஸ்கொயர் இன்டூ 3. ஓகேவா? ஸோ இதுதான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ஸோ இதே கொஸ்டின்ல இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ். நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது எப்படி எழுதணும்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இங்கே எழுதியிருக்கோம்ல இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும். ஸோ இன்க்ளூடிங் 1ஐயும் ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஸோ மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு? 1 2 3 4 5 6. ஓகேவா? ஸோ மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு? 6. இதை இன்னொரு விதத்துல எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இப்போ இதுவே நீங்க இந்த மாதிரி மெத்தட்ல போடும் பொழுது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ இங்க பாருங்க. ஸோ 3 power 1 போட்டுக்கணும். ஓகேவா? பவர்ல 1 போட்டாதான் 3ன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ ஸோ இது எப்படி நம்ம எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 power 2. ஸோ இது கூட நம்ம என்ன ஆட் பண்ணிக்கணும்னா +1 ஆட் பண்ணிக்கணும். ஏன் அந்த +1 ஆட் பண்றோம்னா இங்க நம்ம எல்லாத்துலயும் 1 ஆட் பண்றோம்ல அதை தான் இங்க பவர்ல ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி 3 power
1 plus 1. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டே பவர்ஸை மட்டும் எடுத்துக்கணும். ஓகேவா? கீழே இருக்கிறத எடுக்காம பவர் மட்டும் எடுத்துக்கணும். 2 plus 1 என்னது? 3. நடுவில் மல்டிப்ளிகேஷன் இருக்கா? அதை போட்டுக்கணும். 1 plus 1 என்னது? 2. ஸோ டோட்டலாக 3 2s are 6 எவ்வளோ? 6. ஓகேவா? எய்தர் சின்ன நம்பர்னா இப்படியே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் ஒருவேளை பெரிய நம்பர்ஸாக கொடுக்கும்பொழுது இந்த மாதிரி வகுத்தல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வர பவர்ல 1 ஆட் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணணும். சரியா? மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணிடக்கூடாது. ஆட் பண்ணதுக்கு 1 ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் மல்டிப்ளை பண்ணும். காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா? ஸோ ஒன்று இதில் கொஸ்டின் ப்ரைம் ஃபேக்டர் என்னன்னு டைரெக்டாக கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எத்தனைன்னு கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கோங்க. நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 93. find the number of factors of 93. ஓகேவா? ஸோ 93ல எத்தனை ஃபேக்டர்ஸ்ன்னு கேட்குறாங்க. இப்போ அதே மாதிரி நம்ம பிரிக்கணும். ஓகேவா? ஸோ 93. ஸோ இது பார்த்தா 3 டேபிளில் போகுமா? ஸோ ஈவன் நம்பர் கிடையாது. ஸோ அதனால 2 போட முடியாது. ஸோ 3. ஸோ 3 3s are 9 1. இப்போ இந்த 31 பாருங்க. ஸோ 31ன்றது என்ன நம்பர்? ப்ரைம் நம்பர். ஸோ இது வேற எந்த நம்பராலும் என்ன ஆகாது? டிவைட் ஆகாது. ஓகேவா? ஸோ அப்போ இதை நம்ம எப்படி எழுதணும்? 3 power 1 into 31 power 1. ஓகேவா? ஸோ இப்போ பவர்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணணும். 1 plus 1 into 1 plus 1. ஸோ அப்போ என்ன வரும் நமக்கு? 2 into 4. ஸோ டோட்டலாக இப்போ எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்கு? 4 ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ 4200க்கு கண்டுபிடிங்க பார்ப்போம். ஆன்சர் கண்டுபிடிங்க. இதை காப்பி பண்ணிட்டு போடுங்க.
ஆன்சர் தெரிஞ்சுதா? பெரிய நம்பரா இருக்கு கரெக்டா? சரி ஓகே, இந்த சம் நானே போடுறேன் கவனிங்க. ஸோ 4200, ஓகேவா? ஸோ எப்பவுமே இது பிரைம் நம்பர்ல தான் போடணும், சரியா? ஒன்று நீங்க டூல ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ஃபைவ்ல கூட ஸ்டார்ட் பண்ணலாம். நான் டூலேயே ஸ்டார்ட் பண்றேன், ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும்? 2 2s are 4, 1 2s are 2, தென் 0 0 வரும், ஓகேவா? ஸோ நான் திரும்பவும் என்ன பண்றேன்னா டூலேயே போடுறேன், ஓகேவா? ஸோ 1 2s are 2. ஸோ இங்க 1 இருக்கா? ஸோ வராது, அப்போ 0 ஆட் பண்ணிட்டு 10 வச்சுக்கணும். ஸோ 5 2s are 10, 0. எகெயின் ஈவன் நம்பர்ன்றனால நான் டூவே போடுறேன், ஓகேவா? 5 2s are 10, 1 5s are 5. சரி சரி, 5 2s are 10, 2 2s are 4, எகெயின் 10 வரும், 5 2s are 10, ஓகேவா? இப்போ 525 வந்துடுச்சு, ஓகேவா? ஸோ 5 வந்துச்சுன்னா அது எதில் மட்டும்தான் போகும்? 5 டேபிளில் போடுறதா ஈஸி, ஓகேவா? ஸோ 1 5s are 5, 0 இல்லை 3ல கூட போடலாம், ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் இங்கே 525ன்றனால 5ல போட்டேன், ஓகேவா? ஸோ 0 எகெயின் 25ன்னு எடுத்தோன்னா அது 5 டைம்ஸ். ஸோ திரும்பவும் 5லே போட்டால் 2 5s are 10, 1. ஸோ இப்போ இது 21ன்றது 3 7s are 21, கரெக்டா? ஸோ ரெண்டுமே பிரைம் நம்பர் தான். பிரைம் நம்பர்லாம் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம், ஓகேவா? அது ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ லாஸ்ட்டாக 7 வந்துடும், ஓகேவா? இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு 2. ஸோ 2 மொத்தம் எத்தனை இருக்கு? 3 இன்டூ 7. 7 எத்தனை இருக்கு? 1. சரி ஓகே, அடுத்து 3. ஸோ 3 எத்தனை இருக்கு? 1. எப்படி வேணாலும் எழுதலாம், சரியா? 5. 5 எத்தனை இருக்கு? 2. ஓகேவா? இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன சொல்லியிருக்கேன்? மேலே இருக்கிற ஃபேக்டர்ஸை +1 +1 ஆட் பண்ணிக்கணும், ஓகேவா? ஸோ 3 + 1 என்னது? 4 இன்டூ 1 + 1 என்னது? 2 இன்டூ 1 எகெயின் 1 + 1 என்னது? 2 இன்டூ 2 + 1 என்னது? 3, ஓகேவா? இப்போ இதை ஆட் பண்ணும். ஸோ 4 2s are 8, 8 2s are 16, 16 இன்டூ 3 என்ன வரும்? 48. ஸோ அப்போ மொத்தமாக எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு அர்த்தம்? 48. இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி டிவைட் பண்ணும்பொழுது, அதாவது ப்ரைம் ஃபேக்டர் கொண்டு வரும்பொழுது கீழே இருக்கிற எல்லாமே ப்ரைம் நம்பராக தான் இருக்கணும், ஓகேவா? இந்த இடத்துல நீங்கள் 4 10 எல்லாம் போடக்கூடாது, ஓகேவா? ப்ரைம் நம்பர்ஸ் தான் போடணும், அதுதான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன், ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க.
புரிஞ்சா? சரி, இதுல ஒரு சம் நீங்க கரெக்டா சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. 240 எழுதிக்கோங்க. அதே நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் 240. ஸோ அதே நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ். வெரி குட், 20 கரெக்ட். டுவெண்ட்டி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், ஸோ நம்பர்ஸை வச்சு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் நம்பர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது எழுதிக்கோங்க, இது குட்டி கான்செப்ட் தான். ட்ரையாங்கிள் நம்பர். ஸோ இந்த ட்ரையாங்கிள் நம்பர் அப்படின்றது நம்ம எங்க பார்க்கலாம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பால்ஸ் கப்பை வந்து அடுக்கி வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா? இப்போ கீழே வந்து இந்த மாதிரி 2 கப்பு அடுக்குனாங்கன்னா அதுக்கு மேல எத்தனை கப்பு அடுக்கலாம்? 1 கப்பு. கரெக்டா? ஸோ இப்போ இது பார்க்க ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கா? இந்த மாதிரி. ஓகேவா? இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ட்ரையாங்கிள் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இந்த ட்ரையாங்கிள் நம்பர்ஸ் வந்து எத்தனை நம்பர்ஸ் இந்த மாதிரி ஒரு நம்பரை வச்சு ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இப்போ அது எக்ஸாம்பிளே எழுதிக்கோங்க. அதாவது கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஃபைண்ட் த நான் கொஸ்டின் சொல்றேன், அப்படியே எழுதிக்கோங்க. ஃபைண்ட் த 6th ட்ரையாங்குலர் நம்பர். Find the 6th ட்ரையாங்குலர் நம்பர் அப்படி என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா n இன்டூ n பிளஸ் 1/2 இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ அதில் அவங்க என்ன நம்பர் சொல்றாங்களோ அதை வந்து அதில் சப்ஸ்டியூட் பண்ணும். இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? 6 + 1 என்னது? 7. இங்க நடுவில் எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? மல்டிப்ளிகேஷன் டிவைடட் பை 2. ஸோ கேன்சல் பண்ண என்ன ஆகும்? 3. ஸோ அப்போ டோட்டலாக எத்தனை வரும்? 21. ஸோ ட்ரையாங்குலர் நம்பர் என்னது? 21. ஓகேவா?
இவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒரு ட்ரையாங்கிள்னா ஒன்று, அதே மாதிரி ரெண்டு ட்ரையாங்கிள்னா மொத்தம் எத்தனை இருக்கும்? 3 கப் அந்த மாதிரி சொல்லணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்க ரெண்டு கீழே வச்சிருக்காங்கன்னா பட் மொத்தம் எத்தனை இருக்கு? 3. இப்போ இதுவே நான் இங்க 3 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, சும்மா பால்ஸ் மாதிரி போடுறேன். ஓகேவா? இப்போ 3 பால்ஸ், இதுக்கு மேல எத்தனை பால்ஸ் போடலாம்? 2 பால்ஸ். தென் இதுக்கு மேல ஒரு பால்ஸ். இப்படி தானே வைப்பாங்க அடிக்கும்போது. ஸோ இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கா? இப்போ பாருங்க, நான் n எவ்வளோ வச்சிருக்கேன்? 3. ஓகேவா? ஸோ இப்போ 3 இன்டூ 4/2. ஓகேவா? ஸோ இதை கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 2. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? 6. ஓகேவா? ஸோ டோட்டலா எத்தனை இருக்கு? 6 பால்ஸ் இருக்கா? 1 2 3 4 5 6. ஸோ இதுதான். ஓகேவா? ஸோ நம்ம கீழே எவ்வளோ வைக்கிறோன்றத அவங்க சொல்லிடுவாங்க. டோட்டலா எத்தனை நம்பர்ஸ் அப்படின்றது நம்ம ஷார்ட்டா எப்படி கண்டுபிடிச்சிடலாம்னா n × n+1. சின்ன நம்பர்னா நீங்களே இப்படி டிரா பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? பட் ஆனா இதுவே கொஞ்சம் பெரிய நம்பர்ஸா போகும்பொழுது டிரா பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ n × n+1/2 காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுவே 7க்கு போட்ட ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். செவனுக்கு என்ன வரும்?
28 கரெக்ட் ஆன்சர். சரி, ஓகே. ஓகேவா? ஸோ பேலன்ஸ் வந்து நம்ம நாளைக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டிவிசிபிலிட்டி ரூல்ஸும் அண்ட் இந்த ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் இதோட முடிஞ்சிச்சு. ஓகேவா? நாளைக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதை தரவு பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு பேலன்ஸ் பார்க்கலாம். காப்பி பண்ணிட்டீங்கன்னா லீவ் ஆயிக்கலாம். ஓகேவா?